இவர்களே. திருநங்கைகளிடம் ஆசீர்வாதம் பெறுவது இந்திய பாரம்பரியத்தில் ஒரு முக்கிய பாரம்பரியமாகும். திருநங்கைகள் பாசுச்சாரா மாதா அல்லது அரவான் போன்ற தெய்வங்களின் அம்சமாக பார்க்கப்படுகிறார்கள். பிரம்மனின் வரம். இவர்களின் நாக்கில் சரஸ்வதி தேவி வாசம் செய்வதாகவும் அதனால் இவர்களின் வாக்கு பலிக்கும் என்பது நம்பிக்கை. திருநங்கைகளிடமிருந்து ஒரு நாணயத்தை பெற்று அதை செலவு செய்யாமல் அப்படியே வைத்திருந்தால் அந்த பணம் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பது ஐதீகம். ராமாயணம் மற்றும் மகாபாரதம் காலத்திலிருந்தே இவர்களுக்கு ஆசி வழங்கும் சிறப்பு அதிகாரம் இருப்பதாக கருதப்படுகிறது. ஆசீர்வாதம் பெறப்படும் முக்கிய நிகழ்வுகள்: திருமணம். புதுமண தம்பதிகள் தீர்க்க சுமங்கலியாக வாழ ஆசீர்வாதம் பெறுவார்கள். குழந்தை பிறப்பு. குழந்தை ஆரோக்கியமாகவும் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பாகவும் இருக்க ஆசீர்வாதம் பெறுவது. புதிய தொழில் தொடக்கம். புதிய கடை அல்லது வியாபாரம் துவங்கும் போது நெகட்டிவ் ஆற்றல் நீங்க இவர்களை அழைக்கிறார்கள். ஆசி வழங்கும் முறை: தலை மீது கை வைத்தல். திருநங்கைகள் கைகளை தட்டி பின் தலையில் கை வைத்து மனதார வாழ்த்துவார்கள். காணிக்கை செலுத்தும் முறை: அன்போடு பணம், புடவை, அரிசி அல்லது இனிப்புகளை காணிக்கையாக வழங்குவது வழக்கம். சாபத்தை தவிர்த்தல். இவர்களின் மனம் மகிழ்ந்து கொடுக்கும் ஆசி பலம் சேர்க்கும். இவர்களை காயப்படுத்தினால் ஏற்படும் சாபமும் தீங்கும் விளைவிக்கும் என்று பொதுவாக நம்பிக்கை. இந்த காலத்தில் இந்த ஆன்மீக நம்பிக்கையோடு சேர்த்து சமூகத்தில் அவர்களுக்கு சம உரிமையும் மரியாதையும் வழங்குவது மிக அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம்.